தெனாலிராமனும் அரேபிய குதிரை வியாபாரியும் the clever hungry horse trick that shocked the king. இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், ரகுநாதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. கிருணதேவராயர் அரண்மனையில தெனாலிராமன் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் கலகலப்புக்கு பஞ்சமே இல்லாம இருந்துச்சு. அரசருக்கு தீர்த்து வைக்க வேண்டிய நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சுவைப்பட தெனாலிராமன் தீர்த்து வைக்கிறது பார்த்து ரசிக்கிறதுல கிருணதேவராயருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனாலேயே தன்னால தீர்க்க முடிஞ்ச பிரச்சனைகளை கூட தெனாலிராமன் கிட்ட கொடுத்து தீர்த்து வைக்க சொல்லுவாரு அரசர். அப்படி இருக்கப்பத்தா ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் அரண்மனைக்கு ஒரு குதிரை வியாபாரி வந்தாரு. நேர அரசரை சந்தித்த அவர், நான் ஒரு அரேபிய குதிரை வியாபாரி தான், ஒரு படகு நிறைகளை உயர்தர குதிரைகளை கொண்டு வந்திருக்கிறதாகவும் சொன்னாரு. படை பலத்தை எப்பவும் நேர்த்தியா வச்சுக்கணும்னு விரும்புற கிருணதேவராயர் உடனே துறைமுகத்துக்கு கிளம்பி போய் அந்த குதிரைகள் வந்த படகு பார்வையிட்டார். அப்பத்தான் அந்த அரேபிய குதிரை வியாபாரி சொன்னாரு, நான் இந்த குதிரைகளை அரேபியாவில் இருந்து கொண்டு வந்து இருக்கேன். இந்த குதிரைகள் எல்லாம் மிகச்சிறந்த ஓடும் திறன் கொண்டவை, அதோட ஆரோக்கியமானவையும் கூட. இந்த உலகத்திலேயே சிறந்த அரேபிய குதிரைகள் தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்து இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. தன்னோட குதிரைகளை பத்தி பெருமையா பேச ஆரம்பிச்ச அரேபிய வணிகன் கொஞ்ச நேரத்துல திமிர்த்தனமா பேச ஆரம்பிச்சான். உங்க நாட்டு குதிரைங்க இது பக்கத்துல நின்னா கழுதை மாதிரி தெரியும், உங்க நாட்டு குதிரைகள் இது கூட போட்டி கூட போட முடியாது அப்படின்னு சொன்னாரு அந்த அரேபிய வியாபாரி. இதை கேட்ட கிருணதேவராயருக்கு கோபம் வந்துருச்சு. என் நாட்டுக்கு வந்து என் குதிரையை பத்தி அதிகமா பேசுறானே இந்த வியாபாரி, நான் எவ்வளவு பெரிய குதிரை போர் படை வச்சிருக்கேன், இதெல்லாம் இவனுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. கிருணதேவராயர் அப்பத்தான் அந்த அரேபிய வியாபாரி, என்ன அரசரே போட்டியா வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டான். ஏற்கனவே கோபத்துல இருந்த கிருணதேவராயர் உடனே சரின்னு சொல்லிட்டாரு. இன்னும் ஒரு மாசத்துல இதே இடத்துல நம்ம போட்டிய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அரண்மனைக்கு திரும்பி போயிட்டாரு கிருணதேவராயர். மறுநாள் அரண்மனை கூடினதும் போட்டிக்கான நான் குறிக்கப்பட்டது. போட்டியோட முடிவுல ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசா என்ன கொடுக்கலாம் என்று எல்லோரும் பேசுனாங்க. அப்பத்தான் கிருணதேவராயர் சொன்னாரு, அரேபிய வணிகரே, உங்கள் குதிரை ஜெயித்திருச்சுன்னா உங்களுக்கு புதுசா ஒரு படகும் அது நிறைய குதிரைகளும் உங்களுக்கு கொடுக்கிறோம். அதே நேரத்தில் எங்கள் குதிரை ஜெயிச்சிருச்சுன்னா நீங்க படகோடா சேர்த்து உங்க குதிரைகளையும் இங்கே விட்டுட்டு தனியா தான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னாரு. அப்பத்தான் கிருணதேவராயருக்கு எந்த குதிரைகளை அந்த அரேபிய வணிகர் குதிரைகளோட போட்டிக்கு அனுப்புறது யோசிச்சாரு. தான் கிட்ட இருக்கிறது எல்லாமே நல்ல திரகாத்திரமான குதிரைகள், தான் போருக்கு போய் பழகின குதிரை அண்ணா போட்டியில் ஜெயிக்கிற அளவுக்கு திறமைசாலிகளான அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அப்பத்தான் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு குதிரையை கொடுத்து ஒரு மாசம் நல்ல போட்டி போடுற பயிற்சி கொடுத்து அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு அரசர். அரசருடன் கட்டளையை மீற முடியாதுன்னு எல்லா அமைச்சர்களும் காவலாளிகளும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட குதிரையை ஒரு மாசம் நல்ல சாப்பாடு போட்டு திடகாத்திரமா வளர்த்தாங்க. அதை தினமும் ஓட்ட பயிற்சிக்கு கூட்டிட்டு போய் நல்லபடியா வளர்த்தாங்க. போட்டிக்கான நான் வந்ததும் ஒவ்வொருத்தரும் தங்களோட குதிரையை கம்பீரமா கொண்டு வந்து போட்டி நடக்கிற மைதானத்தில் நிப்பாட்டுனாங்க. அப்பதான் தெனாலிராமன் தனக்கு கொடுக்கப்பட்ட குதிரையை கொண்டு வந்து நிப்பாட்டுனாரு. ஊரே கொல்லுன்னு சிரிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அந்த குதிரை வத்தலும் தொத்தலுமா ஒல்லியாகி போய் ஒரு மாசம் சோறு கூட சாப்பிடாமல் இருந்த நோயாளி மாதிரி இருந்துச்சு. அந்த குதிரை இதை பார்த்த உடனே கிருணர் கோபம் வந்துச்சு. இருந்தாலும் பொது வெளியில் தன்னோட அமைச்சர்களை திட்டக்கூடாதுன்னு அமைதியா இருந்தாரு எல்லோரும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட குதிரைகள் மேல ஏறி போட்டிக்கு தயாரானாங்க. தெனாலிராமன் மட்டும் ஒரு குச்சியில பெரிய கைத்த கட்டி அதுல புல்கட்ட கட்டி குதிரைக்கு முன்னாடி தொங்க விட்டாரு. அதை பார்த்ததும் ரொம்ப நாளா பசியில இருந்த அந்த உடம்பு வத்தின குதிரை ஓட ஆரம்பிச்சுடுச்சு. அப்பத்தா எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. தெனாலிராமன் குதிரை எல்லா திடகாத்திரமான குதிரைகளை விட முன்னணியில் ஓடுறது. கடைசியா தெனாலிராமன் தான் ஜெயிச்சாரு. அப்பத்தான் கிருணதேவராயர் தெனாலிராமனை கூப்பிட்டு பேசினாரு. ஏன்பா, உனக்கு அளவுக்கு அதிகமாக பணம் கொடுத்து குதிரையை தயார் பண்ண சொன்னா என் குதிரையை இப்படி ஆக்கி வச்சிருக்கியான்னு அப்படி கோபமா கேட்டார். அப்பத்தான் தெனாலிராமன் சொன்னாரு, அரசே, அந்த எல்லா குதிரைகளும் போருக்கு போறதுக்கு தான் திடகாத்திரமா தேவை. ஆனா போட்டிக்குன்னு வந்துட்டா ஒல்லியான தேகம் உடையவங்க தான் வேகமாக ஜெயிப்பாங்க. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி உங்க குதிரையை தயார் பண்றதுக்கு தான் அதை ஒரு மாசம் பட்டினி போட்டேன். இன்னைக்கு பாருங்க அந்த குதிரை தான் ஜெயிச்சு இருக்கு. புல்கட்ட கண்ணுல காமிக்காம இருந்ததுனாலேயே அதுக்கு ஒரு உத்தியோகம் இருந்துச்சு. இன்னைக்கு புல்கட்ட பிடிக்க அது ஓடி உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தால தான் தோற்கடிக்கப்பட்டது தெரிஞ்சுகிட்ட அரேபிய வியாபாரி வெறும் கையோட அரேபியா திரும்பி போனார்.